ஆதியே துணை. பிறப்பொழியா பாவியனை குறைதவிற்க வந்த குல குருவாதம் யான் மறவேன். ஜன்மந்தோறும் செய்த கர்மங்களை தேற்ற வந்த சன்மார்கரின்னாசான் சீர்வாதம் யான் மறவேன். தெய்வகுமாரர் இளையகுமாரர் அவர்களுக்கு எனது முதல் நமஸ்காரம். மற்றும் அனந்தாதி தேவர்களுக்கும் இந்த அரங்கில் வந்திருக்கும் யதார்த்த நன்மனம் படைத்த ஆண் பெண் இருவருக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இங்கே நான் சிறிது நேரம் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பான தமிழ் என்ற தலைப்பிலே இங்கு நான் பேச வந்திருக்கிறேன். இந்த தமிழ் என்ற தலைப்பில் நான் பேச இருப்பது என்னுடைய சொந்த அறிவு கொண்டோ என்னுடைய சொந்த ஒரு திறமை கொண்டோ இங்கு நான் தமிழ் என்ற தலைப்பில் பேசாமல், அப்போ நான் பேசுவது என்னவென்றால், முன்வந்த மகத்துக்கள் தமிழை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அவர்களை சாட்சியாகவும் எனது தேவபிரான் எனக்கு தந்த சாலை தமிழை வைத்துமே இங்கு நான் தமிழ் என்ற தலைப்பில் இங்கு நான் பேச வந்திருக்கின்றேன். முதலில் ஓர் 2000 வருடங்களுக்கு முன்னாகவே ஒரு மகத்து இந்த தமிழை பற்றி சொல்லியிருக்கின்றார். அவர் யார் என்றால், ஆணிப்பொன் நாட்டு அருந்தவ செம்மலாகிய சீனிக்காத நெறி காணிக்க நிதி மாணிக்க வாசகபிரான் இந்த தமிழை பற்றி சொல்கின்றார். அவர் எப்படி சொல்கின்றார் என்றால், கடைசி காலத்தில் இறைவன் இங்கே அவதாரம் செய்வார்கள். அவர்கள் வந்து தமிழை கொடுத்துத்தான் மக்களை ஆழ்வார்கள் என்று அவருடைய வேதத்திலே முன்னால் மக்களுக்காக முன்னறிவிப்புக்காக அதில் சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தென்னாட்டில் சிவபெருமானாக வருகின்றவர் எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருந்தவர். அதாவது அருவத்தில் எல்லோரிடத்திலும் சிவமாக இருந்தவரே நம்மை போல திருமேனி தாங்கி தென்னாட்டில் சிவபெருமானாக வருவார்கள். அவர்கள் வந்து மக்களை ஆள்வது என்னவென்றால் தமிழை தந்துத்தான் ஆழ்வார்கள் என்று 2000 வருடங்களுக்கு முன்னே அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் எப்படி இந்த தமிழை கொடுப்பார்கள் என்றால், 2000 வருடங்களாக எழுத்து வடிவமாக இருந்தது. யாருக்கும் அது தமிழ் தரவில்லை. அது திருமேனி தாங்கி வந்து கொடுப்பார்கள் என்பதை எப்படி சொல்கின்றார் என்றால், கண்ணேறு பூத்து தன்னேறு பாடும் தன்னார் தமிழ்த்தரும் தன்பாண்டி நாட்டானே என்று சொல்கின்றார்கள். அதாவது திருமேனி தாங்கி வந்து நேருக்கு நேராக நம் கண்காண திருமேனி தாங்கி வந்து அவர்கள் தமிழை தருவார், தன்னார் தமிழ் தருவார்கள். அந்த தமிழை தந்துதான் மக்களை ஆழ்வார்கள் என்றும் இன்னும் என்னென்ன செய்வார்கள் என்பதையும் சிலதும் நாம் அதில் எடுத்து பார்ப்போம். தீட்டார் மதிப்புடை சூழ் தன்னன் பெருந்துரையான் காட்டாதவனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி என்கின்றார்கள். அதாவது சிவபெருமானாக திருமேனி தாங்கி வந்து அருபத்தில் சிவமாக இருப்பதை காட்டுவார்கள் என்று சொல்கின்றார்கள். இதை இந்த 69 சாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான இந்த அனந்தர்கள் அவர்களுக்கு அந்த அருபத்தில் இருக்கிற சிவத்தை காட்டினவர்களே இங்கே அனந்தர்கள், கண்டவர்களே அனந்தர்கள். இதையெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் மக்களுக்கு முன்னறிவிப்பாக அவர்களுடைய வேதத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும்
இன்னும் சிலதெல்லாம் செய்யறத சொல்கிறாங்க. சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவாற்றை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார், வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்கின்றார்கள். 69 சாதிகள் அடங்கிய 69 சாதியம் 69 பட்டப்பேராக இருந்ததை அது அத்தனை நீக்கிட்டு மெய்வழி நாம் நன்னாதமே என்ற அந்த மெய்வழி நாமத்தை 69 சாதிகளை வைத்ததை எல்லாம் இதுக்கு முற்கூட்டியே மாணிக்கவாசகபிரான் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், கடைசி காலத்தில் இறைவன் தென்னாட்டில் சிவபெருமானாக வந்து அவர் தமிழை தந்துதான் மக்களை ஆட்கொள்வார் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றார்கள். அடுத்து தமிழ் கடவுளாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானுக்கு ஒரு சாட்சியாக வைத்துக்கலாம். நம்ம தெய்வமே தமிழ் கடவுளாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானை பூசிக்காத சாதி உண்டா? அவர்களே என்னுடைய நாமத்தை சொல்கின்றார்களே, வேறு என்ன சாட்சி வேணும் என்று நம்ம தெய்வமே நமக்கு காட்டுகின்றார்கள். அவர்கள் எப்படி தமிழ் கடவுள் என்று சொல்கின்றார் என்றால், கோணடா குருநிலையை தெரிய காட்டி குல தெய்வம் இதுவென்று குறித்து சொல்லி, நானடா நான் இருக்கும் இடந்தான் காட்டி நவிலுவார் நன்மார்க்க நாதர்தாமே அப்படி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நான் இருக்கிற இடத்த நன்மார்க்கர் காட்டுவாங்கன்னு நம்ம தெய்வ திருநாமத்தை சொல்லி அவர்கள் அந்த பாடலில் சொல்லி வைத்திருக்கின்றார். அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், என்னை காட்டுவேன் என்று அவர் சொல்லவில்லை. அந்த பாடலில் முருகப்பெருமானாகிய அந்த தமிழ் கடவுளை காட்டுவேன் என்று சொல்லவில்லை. நானடா நான் இருக்கும் இடம்தான் காட்டி என்று இடத்தை தான் காட்டுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அதை தெய்வம் நமக்கு விளக்கமாக சொல்கின்றார். கடவுள் என்றால் என்ன? ஆகாயத்தில் அல்ல, இந்த மனிதனுடைய கடத்துக்கு உள் என்று நமக்கு காட்டுகின்றார்கள். அப்ப அதைத்தான் சொல்றாங்க தமிழ் கடவுள் அப்படின்னா. இது கடத்துக்கு உள்ளுதான் சொல்றாங்களே தவிர ஆகாயத்தில் என்ற இல்லைன்னு நம்ம தெய்வம் நமக்கு போதிக்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக அவ்வபிராட்டாரை கூப்பிட்டுக்கிறாங்க. உடம்பினை பற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உள் உத்தமனை காண் என்று அவ்வபிராட்டாரை சாட்சி வச்சு நமக்கு நிரூபிக்கிறாங்க. அப்போ அவ்வபிராட்டார் என்ன சொல்றாங்க? உடம்பின் உள் என்று சொல்லவில்லை. உடம்பினை பற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உள் உத்தமனை காண் என்று ஒரு கட்டளையாகவே சொல்கின்றாங்க. உடம்பின் உள் என்று சொல்லிவிட்டு போகவில்லை, உடம்பின் உத்தமனை காண் என்று கட்டளையாக சொல்கின்றார்கள். அதை அவங்க அப்படி சொன்னா இன்னொரு மகத்து சொல்கின்றார், இந்த உடம்பினில் உத்தமனை கண்டேன் என்று சொல்கின்றார். திருமூலனார் சொல்கின்றார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் ஓர் பொருள் கண்டேன், உத்தமன் கோயில் கொண்டான் என்று ஓம்புகின்றேனே அப்படி என்ன அவர் சாட்சியாக சொல்றாங்க. இந்த கடவுள் என்றால் தமிழ், இவன் உள் இருப்பது தான் இந்த கடமாகிய இதுக்கு உள் தமிழ்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இது இப்படி இருக்க, நமது தெய்வம் நமக்கு கொடுத்த சாலை தமிழை பார்ப்போம். இந்த தூல தேகத்தை நீக்கி ஜீவதேகத்தில் மறுபிறப்பு பெற்ற பிள்ளைகளை அன்று இரவு பெற்றெடுத்து மறுநாள் அவர்களுக்கு போதிக்கின்றார்கள். நேற்றிரவு அந்த பிரணவ பேரொளி நாட்டில் பிறந்தீர்களே, அப்படி பிறந்தவுடன் சாலை தமிழ் மங்கையின் கொங்கையிலே, சாலை கலைமகளின் கொங்கையிலே ஞானப்பால் குடித்தீர்களே, அதுதான் முக்தரெல்லாம் அமுதருந்தும் கொங்கையாகும். சர்வத்திலே இங்க வந்த எல்லா மகத்துக்களையும் பிறப்பித்து பால் கொடுத்து வளர்த்தது தமிழ் என்பதை 69 சாதிகளாகிய பல்லாயிரக்கணக்கான மக்களை அந்த தமிழில் பிறக்க வைத்து தமிழ் பால் குடித்தது சாட்சி. இந்த அனந்தர்குலம் இந்த தமிழில் பிறந்த தமிழ்பாலை குடித்ததற்கு சாட்சியாக இந்த அனந்தர் குலம் இருக்கிறது. எதுவென்றால் தமிழ்தான்
இந்த கடத்துக்கு உள்ளிருக்கிறது. அதனால தான் சுப்பிரமணிய பெருமானுக்கு தமிழ் கடவுள் என்றே அவர்களை அழைக்கின்றார்கள். இது இப்படி இருக்கட்டும். இந்த தமிழை நம்ம தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ் என்றால் என்ன என்று கடைசியில் நம்ம மொத்தமாக பார்ப்போம். இந்த சாலை தமிழில் சொல்கிறாங்க, ஒரு தேடு ஊடகத்தில் குறமாதாக வந்து நமக்கு எல்லா குறிகளும் சொல்லிவிட்டு திடீரென்று மறைகின்றார்கள். மறைந்த உடனே அந்த பிரம்மக்குழகர் திடீர்னு குறமாதம் மறைந்து விட்டாளே, என்ன செய்கிறது? சரி, குறமாதோ நம்மை விட்டு போய்விட்டாள், இனி கேட்பதற்கு நமக்கு யாதொரு கதியும் இல்லை. ஆதலினால் நாம் தேடு கூட அகத்தை நோக்கி செல்லுவோம், வாருங்கள் பிறவையேறு என்று அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கூடிக்கொண்டு பேசுகின்றார்கள். அப்போ எங்கே போகிறாங்க? தேடு கூட அகத்துக்குள்ளே போகலாம் வாங்குறாங்க. அந்த அகத்துக்குள்ளே என்னென்ன இருக்கிறது என்று ஒரு பெருமையை ஒருவரோடு ஒருவர் பாடி பரவசப்பட்டு கொண்டு போகின்றார்கள். அதை நாம் பார்ப்போம். வாருங்கள் பிறவியரே தடந்தந்திசை, வாருங்கள் பிறவியரே. அந்த தேடு ஊடகத்துக்குள்ள நுழைஞ்சு போகலாம் வாங்க, அதுக்குள்ள என்னென்ன இருக்கிறது அதை அவங்க பாடி பரவசப்பட்டு கொண்டு போறாங்க. வளரமூர்த கலச இளரவி முக்தரசை. அந்த தேடு ஊடகத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நொடிக்கு நொடி வளரக்கூடிய அமுத கலசம். அது இள ரவி, முதுமையை அடையாத என்றும் இளமையான ரவியா இருக்கிறது. அந்த ரவி எப்பேற்பட்டதுன்னா முக்தி தரக்கூடிய வேண்டியதாக இருக்கிறது. வளரமூர்த கலச இள ரவி முக்தரசை. அந்த முக்தி தரக்கூடியது என்னவா இருக்குது என்றால் பழமக்கலை ஒளி ஒளியாகவும் இருக்கிறது. வாருங்கள் பிறவியரே. தேடு ஊடகத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அந்த ஆச்சரியத்தை பார்த்து போறாங்க. அப்போ என்னவென்றால் இந்த பழமைக்கலை அது எப்படின்னா ஒளி ஒளியாக இருக்கிறது. வாருங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு போலான்றாங்க. அது என்ன? இந்த பழமக்கலைக்கு ஒரு வல்லவம் என்றால் நரரை அமரன ஆக்கிய மதத்தை போக்கும். அந்த பழமைக்கலைக்கு இந்த பூலோகத்தில் ஒருவன் நரனாக பிறந்தவனை அமரனாக்கக்கூடிய ஒரு வல்லபம் உள்ளது அந்த பழமைக்கலைக்கு. அது எப்பேற்பட்டதுன்னா இந்த பூலோகத்தில் ஒருவன் நரனாக பிறந்து அமரனா ஆகலன்னா ஒரு பெரிய குறை இல்லையா? அப்படிப்பட்ட குறையை அறத்துடைக்கும் குணாமணியாக இருக்கிறது. வாருங்கள் பிறவியரே. இது எங்க? தேடு கூட அகத்துக்குள்ள நோஞ்சி போறாங்க. சரி, அது என்னவா இருக்கிறது? அது எப்படி அந்த பழமைக்கலை அந்த நரரை அமரனாக்கக்கூடிய அந்த பழமைக்கலை என்னவா இருக்குன்னா அமுதும் சிந்தும் தமிழே. இப்படிப்பட்ட வல்லபம் உள்ளது எதுவா இருக்கிறது என்றால் அமுதும் சிந்தும் தமிழே கமழும் தென் திசையதே குமரி வேங்கடத்திடை அமரன் தெய்வப்பதி என்கின்றார்கள். அங்கே இள ரவி என்கின்றார்கள், இங்கே 10 வயது குமரியாக சொல்கின்றார்கள். முதுமையை காணாதது. அப்படியே அந்த அமுதும் சிந்தும் தமிழே கமழும் தென் திசையதே குமரி வேங்கடத்திடை அமரும் தெய்வப்பதி என்கின்றார்கள். கடம் என்றால் இதுக்குள்ளத்தான் தெய்வப்பதி அமர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் திட்டமாக காட்டுகின்றார்கள். இது ஒரு ஓமானத்துக்கு சொல்றாங்க. இந்த கண்காண நாம் பார்க்கறதுக்கு ஒரு ஓமானம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ காவேரியில் தண்ணி போகுது, வைகையில் தண்ணி போகுது, பரணியில் தண்ணி போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்கறது தானே, அகத்தில் இல்லை. இதுக்கு ஒரு ஓமானம் காட்டுகிறாங்க. அந்த அந்த ஆற்றுங்களில் அந்த நதியில் தண்ணி போய் தோட்டம் துறவு தோப்பு எல்லாம் நல்லா செழித்து நம்மளுக்கு பலன் கொடுக்குது இல்லையா? காவேரி நீராளதுவும் காணுமேதாம் பரணி வைகை இதிலெல்லாம் தண்ணி போச்சுன்னா எல்லா நவதானியங்களும் தோட்டம் துறவு காய் கனி எல்லாம் கிடைக்குது. அது போல அகத்தில் இந்த கடத்துக்குள்ள இருக்கிறது எப்படி சொன்னா நாவேரி பாய்ந்திடும் தமிழ் நாடந்தன் தெய்வப்பதி என்கின்றார். அகத்தில் இருக்கிறத எப்படி எடுத்து கொடுக்கணும்? இதெல்லாம் போய் பாஞ்சி எல்லா பலன் கொடுக்கிறது. இது காணக்கூடியது. காவேரி நீராளதுவும் காணுமேதான் பரணி வைகை
இந்த தெய்வீகத்தை எப்படி மக்களுக்கு செவியில் கொடுக்குறது? நாவேரி பாய்ந்திடும் தமிழ்நாடெந்தன் தெய்வப்பதியே அப்படி என்று அந்த இது எல்லாம் தேடு கூட அகத்துக்குள்ள இருக்குது. இதனுடைய பெருமையை பார்த்துக்கிட்டு போலாம் ஆண்டுதான் இவங்க பாடி பரவசப்பட்டுக்கிட்டு போறாங்க. இப்போ மகத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். நம்மை போல மனிதனாக பிறந்து தான் இறைவனிடம் வரம் பெற்றுத்தான் அவர்கள் மகத்துக்கள் அப்படின்ற ஒரு பட்டம். இப்போ ஒருத்தர் படிக்காதவன் கலெக்டர்னு சொல்லிவிட முடியுமா? அதுக்கு தகுந்த பாடுபட்டு பட்டம் பெற்றாதான் அவங்க கலெக்டர்னு சொல்ல முடியும். அதுபோல மகத்துக்கள் என்றால் இறைவனிடம் வரம் பெற்றவர்களுக்குத்தான் மகத்துக்கள் என்று சொல்ல முடியும். அதுபோல அந்த தமிழுக்கு எப்பேற்பட்ட ஒரு வல்லபம் இருக்குன்னா வரம் பெறாத மகத்தாக முடியாது. பட்டம் படிக்காத கலெக்டராவோ ஆசிரியராவோ போக முடியாது. அதுக்கு அது வாங்கினாத்தான். அதுபோல இறைவனிடத்தில் வரம் வாங்கினாத்தான் மகத்துக்கள் என்று பட்டம் பெற்று இருக்கின்றார்கள். அப்போ வரத்தை கொடுக்கறது எப்படி கொடுங்க? வரமனைத்தும் தருகம் தரும சத்திரம் என்ன. வரம் பெறாமல் மகத்துக்களாக ஆக முடியாது. இல்லாத சதுரயுகத்திலே வந்த மகத்துக்கள் வரம் பெற்றவர்களே. அப்படிப்பட்ட வரமனைத்தும் தருகும் தரும சத்திரம் என்ன. தமிழரசு நிலத்தை அமரும் தெய்வப்பதியே. இறைவன் படைத்த படைப்பில் எந்த படைப்பிலாவது தமிழ் அரசு கொண்டு இருக்கிறதா? தமிழ் அரசு நிலத்தே அமரும் தெய்வப்பதியேன்றாங்களே. இறைவன் படைத்த படைப்பில் எந்த படைப்பில் தமிழ் அரசு கொண்டு இருக்கிறது? சர்வ படைப்புக்கும் அரசனாக இருக்கின்ற இந்த மனிதனிடத்தில் தான் தமிழ் அரசு கொண்டு இருக்கிறது. அதனால்தான் தமிழ் அரசு நிலத்தே அமரும் தெய்வப்பதியே என்கின்றார்கள். அப்ப இந்த மனிதனிடத்தில் தான் தமிழ் இருக்கிறது. அந்த தமிழின்தான் தெய்வமாக இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக அறிவுக்கு பொருந்த காட்டி அதில் செயலில் வச்சு அதில் வாழ்ந்து வருவது தான் இந்த அனந்தர் குலம். அந்த தமிழில் பிறக்க வச்சு பால் ஊற்றி வளர்த்து அந்த ஞானப்பாலை குடித்து வளர்ந்தவர்கள் தான் இங்கே அனந்தர்கள் என்பதை திட்டமாக இந்த உலகறிய சாட்சியாகத்தான் இந்த அனந்தர் குலம் இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்படி இருக்க இன்னொரு மதத்தை சொல்றாங்க. ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு சாதியினரும் ஒரு தெய்வத்தை வழிபட்டுத்தான் வாழ்ந்து வருகின்றார்கள். இது பிரதட்சியமா பார்க்க இது ஒரு ரகசியம் இல்லை. எந்த சாதியினராக இருந்தாலும் அவங்க ஒரு தெய்வத்தை வச்சுத்தான் வணங்கி வாழ்ந்து வராங்க. ஆனால் ஒரு மகத்து சொல்கின்றார், எல்லா சாதியருக்கும் தெய்வத்தை தான் வணங்கி வருது, இது இயல்பா இயற்கையா இருக்கிறது. இந்த மகத்து மட்டும் மாற்றி சொல்கின்றார், எல்லா சாதியருக்கும் தமிழே வேண்டும் தமிழே வேண்டுன்றார். இது எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்குப்பா. இவங்க எல்லோரும் தெய்வத்தை வணங்கி தான் வாழ்ந்து வராங்க. இந்த மகத்து மட்டும் எல்லா சாதியருக்கும் தமிழே வேணும் தமிழே வேணும் என்று தேரையர் என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்கின்றார். அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆச்சப்பா தமிழனுடைய பெருமை கேளு, அப்பனே அகஸ்தியர்தான் நின்றாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதிகளை சொல்றாங்க. பிராமணருக்கும் கன்னிடருக்கும் மிலேச்சருக்கும் அனைவருக்கும் தமிழே வேணும், பாங்கான சூத்திரருக்கும் தமிழே வேணும், வைசியருக்கும் தமிழே வேணும், சூத்திரருக்கும் தமிழே வேணும், துலுக்கருக்கும் தமிழே வேணும், எடுத்திருக்கும் அண்டத்தோர்க்கும் தமிழே வேணும், இயல்பான தமிழதுதான் எல்லோருக்கும் இயல்பான தமிழதுதான் வேணும் வேணும் அப்படி சொல்லிட்டு அப்பனே அவர்களுக்கும் தமிழே வேணும் என்கின்றார். என் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்குமே தமிழே வேணும். வேணுமடா சிதம்பரத்தை காணவென்றால் விரிவான தமிழதுதான் வேணும் வேணும். பூணுமடா ஆலயத்தான் பூணவென்றால்
புகழான தமிழதுவே வேணும் வேணும். தோணுமடா சிவயோகம் வாசி யோகம் தூக்கவென்றால் தமிழதுதான் வேணும் வேணும். ஆணுமடா, அந்த தமிழை ஆணாக சொல்கின்றார்கள். ஆணுமடா அனைவருக்கும் வேணும் வேணும். அப்பனே அனைவரும் தான் அறிந்து பாரே என்கின்றார். ஆணுமடா அனைவருக்கும் வேணும் வேணும். அப்பனே அனைவரும் தான் அறிந்து பார் என்று சொல்கின்றார். பார் என்றால் இந்த கண் கொண்டு பார்க்கலாம். அறிந்து பார் என்றால் இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது. அறிவை கொண்டு அறிந்து பார்ப்பதுதான், அதைத்தான் அறிந்து பார் என்கின்றார். பார் என்றால் அந்த கண்ணிலே பார்த்துடலாம், புறத்தில் இருக்கும். தமிழ் அகத்தில் இருக்குது. அதனால பாருன்னு சொல்லாம அப்பனே அனைவருமே அறிந்து பார் என்கின்றார்கள். அறிவைக்கு நம்ம தெய்வம் சொல்றாங்கல்ல, அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியணுன்றாங்க. பார்க்கறதுன்னா கண்ணில், அறியறதுன்னா அறிவு. புறத்துக்குல பார்க்கறதுக்கு தான் இந்த கண்ணு, அகத்தில் பார்க்கறதுக்கு தான் அறிவு. புறத்தில் இருக்குது தூரத்தை பார்க்கறதுக்கு இந்த கண்ணே போதும். அகத்தில் ஜீவனை பார்க்க வேண்டால் அறிவு வேணும். அது ஆசான் கொடுக்கிற அறிவாக இருக்கும். அப்படி அப்பனே அனைவரும் தான் அறிந்து பார் என்று சொல்லும்போது இதுவரைக்கும் எல்லாரும் அறிந்து பார்த்தார்களோ இல்லையோ, இந்த அரங்கத்தில் இருக்கும் அன்பர்களும் அனந்தர்களும் அனைவருமே பார்க்க சொல்றாங்க. இது ஒரு சந்தர்ப்பம் தானே, நாம் அறிந்து பார்க்கலாம். அப்ப இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது, அறிவை கொண்டு நாம் அனைவருமே பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நாம் அறிந்து பார்ப்போம். இப்போ காணணும்னா இந்த மாதிரி ஒரு பொருளாக இருக்கணும். இப்படிப்பட்ட ரூபமாக வந்தால் தான் இது கண்ணுக்கு தெரியும். அருவத்தில் இருக்குது, இந்த கண்ணில் பார்க்க முடியாது. அதனால் அறிவை கொண்டு அப்பனே அனைவரும் தான் அறிந்து பார் என்று சொல்கின்றார்கள். நாம் இப்போ எல்லோருமே அறிந்து பார்க்கலாம்ல. அப்போ ஒரு எனக்கு தமிழ்னாக்கா இந்த கிராமத்து தமிழ், கொச்சை தமிழ்னு அதுதான் சொல்லுவாங்க. தமிழில் இசைத்தமிழ், இயலான தமிழ், கவிதையில் இலக்கணம் இலக்கியம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. இந்த கிராமத்தில் ஒரு கொச்சை தமிழ் பேசுகிறாங்களே, அது தான் எனக்கு தெரியும். இந்த தமிழிலே பல தன்மை இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போது இந்த ஒரு கிராமத்தில் வாழ்ந்த நானே தண்ணின்னா எனக்கு நல்லா தெரியும். தண்ணி என்பது தமிழில் நம்ம தாகத்தை தீர்க்கிறது, குளிக்கிறது, இது எனக்கு இயல்பாக தெரியும் தண்ணின்னு. இதுவே இன்னொரு பாஷக்காரன் வாட்டர்ன்றாங்க. அது கண்ணெதிர்க்கு இருந்தால் கூட எனக்கு இந்த தண்ணி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த வாட்டர்ன்றது தண்ணி தான் சொல்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கன்னா அந்த மொழி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு பாஷையில் பார்த்தா நீளுன்றாங்க. கண்ணெதிர்க்கு இருந்தாலும் தண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியாது. அது நீளு தண்ணின்னா அந்த பாஷை எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் முடியும். இப்படி ஒவ்வொரு பாஷையிலையும் அந்த தண்ணிக்கு பல பேர் இருக்கு பாஷையில். அந்த தண்ணியை சொல்கிறாங்கன்னு நம்ம எப்படி புரிஞ்சு முடியும்? அந்த பாஷை நமக்கு தெரிஞ்சாதான் இதை தண்ணியை சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்படி இருக்க நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் அனுபவிக்கிறது ஒரு பாஷைக்கு மற்ற பாஷை எதிரில் இருந்தாலும் தெரியாது. இப்படித்தான் இருக்குது எல்லாம். ஒவ்வொரு பொருளும் உணவுலேருந்து, உண்ணும் வகையிலிருந்து, உடுத்துகிற துணியிலிருந்து நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மொழிக்கும் மாற்றமாக இருக்குது. அப்படி இருக்க நாம் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறோம். பிறக்கும் போதே மூச்சும் பேச்சும் இல்லாத ஒரு சமமான நிலையில் நாம் பிறக்கிறோம். தாய் வயிற்றிலிருந்து பிறந்த பிறகுத்தான் சுவாசமும் சப்தமும் வருகிறது. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். எந்த குழந்தையும் தாய் வயிற்றிலிருந்தே நாமத்தையோ பேரை சூட்டிங்கன்னு வர்றதில்லை. பிறந்த பிறகுத்தான் அதற்கு ஒரு நாமம் சூட்டுகிறோம். ஒரு பெயர் நாமம் எல்லாம் ஒன்று தான். அதை நாம்
அதன் பிறகு பிறந்து வந்த பிறகுதான் வைக்கிறோம். அந்த நாமம் ஒருவருக்கு வைக்கப்பட்ட நாமம் எந்த சாதியதற்காக இருந்தாலும் எந்த குலத்தர்களாக இருந்தாலும் அந்த நாமம் மட்டும் தமிழாகவே இருக்கிறது. தண்ணி, வாற்று, நீளுன்னு இப்படி ஒவ்வொன்றும் மொழிக்கு போகாமல் இவனுக்கு வைக்கப்பட்ட நாமம் மட்டும் தமிழாகவே இருக்கிறது. எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இவனுக்கு நாமம், அதாவது பேர் என்று சொல்லப்பட்டது மட்டும் தமிழாகவே இருக்கிறது. தண்ணி, நீளு, வாற்றுன்னு மாறது போல அந்த நாமம் மட்டும் தமிழாகவே இருக்கிறது. இதுக்கு உதாரணமாக அதை நாம் கொஞ்சம் அறிந்து பார்க்கணுன்னா, எல்லா பாஷையிலுமே செய்தி சொல்கிறான். ரேடியோவிலையோ டிவிலையோ செய்தி கேட்குறோம். ஒருவருடைய நாமம் வரும்போது மட்டும் எந்த பாஷையிலாக இருந்தாலும் தமிழாகவே இருக்குமே தவிர, தண்ணி, வாற்று, நீள் என்று உங்க பாடுற மாதிரி இந்த நாமத்துக்கு மட்டும் எந்த பாஷையிலாக இருந்தாலும் தமிழாகவே இருக்கிறது. அதைத்தான் எல்லாருக்கும் தமிழே வேணும், தமிழே வேணும், தமிழே வேணும் என்று சொல்கின்றார்கள் என்றால், இவருடைய நாமம் இறைவனுடைய நாமம். ஒரு தெய்வத்தினுடைய பெயரைத்தான் ஒரு மனிதனுக்கு வைக்கின்றார்கள். அந்த நாமம் தமிழாகவே இருக்கிறது. அதுக்கு மட்டும் எந்த பாஷையிலாக இருந்தாலும் இந்த தண்ணிக்கு மாறுதுப்பார், அந்த மாதிரி எல்லாமே இவனுடைய எந்த சாதியருக்கு வைக்கப்பட்ட நாமமும் தமிழாகவே இருக்கிறது. அதைத்தான் எல்லா சாதியருக்கும் எல்லா பாஷக்காரருக்கும் தமிழே வேணும், தமிழே வேணும் என்றால், தமிழ் இவனுடைய உயிராக இருக்கிறது. இறைவன் இவனுடைய உயிராக இருக்கிறது. தெய்வம் இவனுடைய உயிராக இருக்கிறது. இந்த தெய்வீகம், வாக்கு, அறிவு அத்தனையும் இந்த உடம்பு வழக்கத்துக்காக அல்ல. உடம்பு வளர்க்க வேண்டும் என்றால் யானைக்கு தான் முதல் இதையெல்லாம் கொடுத்துருக்கணும். சிங்கம், புலி மாமிஷ்டே தின்னு வளருது. அதுக்கு இந்த அறிவும் வாக்கும் தமிழும் தெய்வமும் அதுக்கு தான் கொடுத்திருப்பார்கள் இறைவன். இந்த ஜானுவயிறை வச்சுக்கொண்டு இவனுக்கு தமிழ் என்றும் தெய்வம் என்றும் அறிவு என்றும் கொடுப்பது இந்த உடம்பை வளர்ப்பதற்கு அல்ல, இவன் ஜீவனை வளர்ப்பதற்கென்றே இத்தனையோ கொடுத்தது. சர்வ படைப்புக்கு யானை விட நம்ம பலசாலியா, சிங்கம் புலியை விட பலசாலியா? அதுங்களுக்கெல்லாம் வாக்கு இல்லையே, அதுங்களுக்கெல்லாம் தெய்வம் இல்லையே, அதுங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையே. இந்த யானை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு இவனுக்கு இறைவன் கொடுத்தான் என்றால், இவன் கோடி 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 காலமும் இவனுடைய ஜீவதேகமாகியது அழியாத ஒரு நித்தியத்தில் வாழணும். அதற்கு வேண்டியதெல்லாம் இவன் புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ளணும் என்றே இவனுக்கு அறிவென்ற பெட்டகத்தையும் கொடுத்தார்கள். அது எப்படி என்றால், இந்த தமிழை வைத்தே இவன் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தமிழும் இறைவனும் தெய்வமும் ஒன்றே என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் வேறு, இறைவன் அரூபம். இந்த கண்ணில் பார்க்க முடியுமா? அப்போ எந்த ஒரு படைப்பிலும் இல்லாமல் இவனிடம் குடிகொண்டு இருப்பது தான் தமிழ். அந்த தமிழ்தான் தெய்வம், இறைவன் என்பது. எல்லா வேதமும் எல்லா மகத்துக்களும் வந்ததும் இறைவன் எங்கு இருக்கிறார் சொல்றாங்க? இந்த மனிதனிடத்தில் குடிகொண்டு இருப்பகிறான் என்று தான் சர்வ வேதமும் சர்வ மகத்துக்களும் சொல்கின்றார்கள். அப்படி இருக்க எந்த படைப்பிலும் இல்லாத ஒரு அரிய தமிழ் இவன்கிட்ட தான் இருக்குது. அதனால இவன் தான் ஒரு நிரந்தரமானவன். இதைத்தான் தன்னார் தமிழ் தரும் தன் பாண்டி நாட்டானே என்கின்றார் மாணிக்க வாசகர். அவளே இறைவனே தமிழாக இருக்கிறார். தம்மை அண்டிய மக்களுக்கெல்லாம் தன்னார் தமிழ் தருவார் என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். தானே தமிழ்,
தம்மை அண்டிய மக்களுக்கு தமிழை கொடுப்பதனால தன்னார் தமிழ் தரும் தன் பாண்டி நாட்டானே என்கின்றார்கள். முருகப்பெருமானை அவர்களை அறிந்தவர்கள் வேண்டுவார்கள். எப்படி இருக்கிறதா வேண்டாங்க? இசையாய் தமிழாய் இருப்பவனே என்கின்றார்கள். முருகப்பெருமானை பாடி புகழவருங்க என்ன சொல்றாங்க? அடுத்ததுமே இசையாய் தமிழாய் இருப்பவனே என்கின்றார்கள். இப்படி இன்னும் பல ஆதாரங்களை வைத்து மகத்துக்கள் வந்ததெல்லாம் இந்த தமிழை பேசியிருக்காங்க. நம்ம தெய்வம் சாலை தமிழை விட்டு அதுக்குள்ளவே அடக்கிட்டார்கள். இருந்தாலும் அது ஒரு புகை போன்ற தமிழ் என்னவோ ஏதோன்னு பெற்றவர்களே இருக்காங்க. இவன்கிட்டத்தான் அந்த அரிதிலும் அரிதி ஆகிய அந்த தெய்வம் முதல் தமிழாகவே என்னிடம் இருக்கிறது. இந்த தமிழை உடம்பு வளர்க்க பயன்படுத்தினால் பாவத்திற்கு ஆவார். உயிரை வளர்ப்பதற்கே, ஏன் உயிர் தமிழ் ஒன்றாக இருக்கிறது, அதுக்கே பயன்படுத்த சொல்லத்தான் இறைவனுக்கு வெறுப்பில்லாம அவருடைய இரக்கத்துக்கு ஆளுவார்கள். இதை இவன் வைத்து ஆளுவதிலே பாவத்தையும் புண்ணியத்தையும் இந்த தமிழ் வைத்து ஆளுவதிலே இவனுடைய வாழ்க்கையை நினைச்சுக்கிறான். சரி, அது அப்புறம் பார்ப்போம். தமிழேத்தான் இறைவன், தமிழேத்தான் தெய்வம், தமிழ்தான் அருவ வடிவத்தில் இவனை ஆளுகிறது என்பதை பல திட்டமாக முன்வந்த மகத்துக்களும் நம் தெய்வம் நமக்கு கொடுத்ததும் வைத்தே நான் இங்கு பேசுகின்றேன். இந்த தமிழை, தெய்வ தமிழை ஒருவன் எடுத்து பேச வேண்டும் என்றால் லேசான ஒரு இதுவில் எடுத்து பேச முடியாது. தேவ சன்னதம் பெற்ற பாரவான்களை அண்டி அவர்களுடைய செழுஞ்சீதள மனோநோக்குக்கு இணங்கி இவனுடைய சுவாசம் வெளியே ஓடிக்கொண்டு இருக்கின்ற சுவாசம் அந்த குருபுரானுடைய கருணையால் அவனுடைய சுவாசம் உள்ளடங்கி இறைவனுடைய ஆட்சி அடிநிழலை அறிந்து அடைந்து ஆண்டு அனுபவித்து உள்ள நாள் உள்ளவரை உண்ணி உண்ணி எண்ணி எடுத்து பேச வேண்டிய இந்த தமிழை நேரம் குறித்து கொடுத்து விட்டார்கள். அதனால் மேல்குறி காட்டியே நாம் இதை பேச வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் இந்த வித்தில்லா வித்தாகிய தமிழ் வித்தை தன்மை அண்டிய மக்களுக்கு அவர்கள் இதயத்திலே பதித்து அது முளைத்து வளர்ந்து பறந்து விரிந்து பனருற்று நிற்கும் போது அதற்கு மகத்துக்கள் சில நாமங்களை கொடுக்கின்றார்கள். அது விஸ்வசுலா மரம் என்றும் புஷ்பகந்தி மரம் என்றும் தேவ தருவென்றும் கற்பக விருட்சம் என்றும் அதற்கு வேர் மேலும் தலைக்கீழுமாக இருந்து கொண்டே அதில் கொழுந்திலை பூ பிஞ்சி காய் கனி என்று கொடுப்பதற்கு அந்த மகத்துக்கள் அதற்கு ஒரு 40 வயது வருடங்களை நிர்ணயிக்கின்றார்கள். இந்த தமிழ் வித்தானது சொற்கனியாக காய்ப்பதற்கு 40 வருஷத்தை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை எப்படி நம்ம தெய்வம் நமக்கு காட்டுகின்றார்கள் என்றால், மக்களுக்கு இறங்கி வந்தோர் வயது ஒரு 40 ஆண்டு என்று ஒரு 40 ஆண்டை காட்டுகின்றார்கள். இன்னொரு 40 காட்டுகின்றார்கள். 40 ஆண்டு காலம் நான் நடந்து 4 யுகங்கள் எதிர்பார்த்த இல்லை என்று இன்னொரு 40 காட்டுகின்றார்கள். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகத்தில் வந்த மகத்துக்கள் இந்த மெய்வழிச்சாலையை காட்டுகிறார்கள். அதைத்தான் 40 ஆண்டு காலம் நான் நடந்து 4 யுகங்கள் எதிர்பார்த்த இல்லை என்று அங்கு ஒரு 40 ஆண்டு காட்டுகின்றார்கள். இன்னொரு 40 ஆண்டு நீதி கொண்டெழும் 40ஆம் ஆண்டென்றும் ஓதினார்கள் சுவடி ஒன்றுண்டென்று இன்னொரு 40 காட்டுகின்றார்கள். இன்னொரு 40 தங்கள் மக்களாகிய அனந்தர் குலத்துக்கே ஓர் எச்சரிப்பாக ஒரு 40 ஆண்டு காட்டுகின்றார்கள். சோதி பிறப்பில் உனை எழுப்பி சென்றாகிவிட்டது 40 ஆண்டு என்று தம் மக்களை குறிவைத்தே உன் அந்த மறுபிறப்பில் பெற்று 40 ஆண்டு ஆச்சு, நீ சின்னவன் அல்ல, நீ அறிய வேண்டியவன் அறியவன் என்று அந்த 40 ஆண்டை சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னும் நம் தேவபிரானே
தர்மத்துக்கு தாழ்வும் அதர்மத்திற்கு ஆட்சியும் வரும்போது ஆங்காங்கு அவதாரம் செய்த ஒரு சில 40 ஆண்டுகளை நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அரசனிலே இஸ்ரவேல் மக்களை அடிமையாக ஆக்கி வைத்து பல இன்னல்களுக்கு ஆளாக்கின்றார்கள். அப்போது தேவன் மோசே தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி அந்த பார்வோன் தேசத்தை எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு வருகின்றார்கள். அப்படி மீட்டு வரும்போது தாம் இஸ்ரவேல் மக்களே கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு மாற்றமான செயல்களை நடந்து கர்த்தருக்கு நேர் விரோதமாக நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்போது தேவன் இவர்களை கட்டாயம் அழித்தே தீர வேண்டும் என்று கோபத்தில் வரும்போது மோசே தான் தீர்க்கதரிசியாக வச்சிருக்காங்க. மோசே தேவனிடத்தில் வேண்டாம், நம்ம இஸ்ரவேல் மக்கள் தானே, நாளைக்கு மனம் திரும்பிங்காங்க, அதனால் இந்த ஒரு முறை பொறுப்போம்ட்டு தேவனிடத்தில் கெஞ்சி கேட்குறாங்க. தேவன் இஸ்ரவேல் மக்களை அழிக்காமல் போயிடுறாங்க. சரி பாப்பன்ட்டு இன்னும் சிறிது காலம் பொறுத்து பார்த்தாலும் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையில் நடக்காமல் நேர் மாற்றமாக செய்யும் போது தேவன் திருப்பியும் கோபத்தோடு அழிக்கிறதுக்கு வராங்க. மோசே மண்டியிட்டு நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் அல்லவா, இந்த ஒரு முறை மன்னியும், அப்புறம் நாம் பார்த்துக்கலான்னு மண்டியிட்டு கஞ்சுறாரு தேவனிடத்தில். மோசேவனுடைய இரக்கத்தினால தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்காமல் போயிடுறாங்க. திருப்பி கொஞ்ச நாள் பார்த்தா எல்லோரும் ஏகத்துக்கும் மாற்றமாகிறாங்க. ஒருத்தர் கூட மனம் திரும்பலை. அதாவது பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் குடிக்கவும் புசிக்கவும் இப்படி உலக லவீக வாழ்வில் தங்கள் குமாரரையும் குமார்த்திகளையும் பாவ பிசாசுக்கு கொடுத்து பலித்தார்கள். தேவனுடைய கட்டளையை ஒருவரும் இல்லை. அவர்கள் தேவனுடைய பல நேர் மாற்றமானதே செஞ்சுவாங்க. இப்படி இருக்கு சொல்ல இனி இவர்களை நம்ம வைக்கக்கூடாதுன்னு தேவன் கோபத்தோடு அழிக்க வராங்க. மோசே பார்த்துருந்து எழுந்து போய் மன்னிப்பு கேட்கலான்னு எழுந்துக்கிறாங்க. தேவன் மோசேக்கு, மோசே இவர்களுக்காக நீ மனவேதனை பட வேண்டாம், இந்த ஜனங்கள் யார் தெரியுமா, இவர்கள் என்னை வாயாலே ஒப்பந்தம் பண்ணி உதட்டாலே என்னை புகழ்ந்து இவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு வெகு தொலை தூரத்தில் இருக்கிறது. இவர்கள் வணங்கா கழுத்தும் வழுவி போற இருதயமும் உள்ளவர்கள் என்று 40 வருஷம் நான் பொறுத்திருந்து சாபமிட்டு அழிக்கின்றேன். இவர்களுக்காக நீ வசனப்பட வேண்டாம் என்று அந்த கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளாத இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் அழித்தது நம்ம மான்மியத்திலும் சரிதத்திலும் இருக்கிறது. ஒரு சிலர் தான் அந்த மோசே இருக்கும் மேட்டுக்கு போகின்றார்கள். இது ஒரு 40 ஆண்டு. தேவன் 40 வருஷம் பொறுத்திருந்து சாபமிட்டு அழிக்கிறது. இது ஒன்று. கிரேக்க தேசத்திலே நமது தேவபுரான் கிரேக்க ரிஷியாக வந்த அந்த ஒரு 40 ஆண்டை பார்க்கலாம். கிரேக்க தேசத்திலே ஒரு ஏழை குடிமகனாக, அதாவது தாயார் ஒரு மருத்துவச்சியாக இருக்காங்க, தகப்பனார் ஒரு சிற்பி வேலை செய்கின்றார்கள். அவர்கள் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து பள்ளிக்கூடமே போகாத அவ்வளவு வறுமை பொருந்திய குடும்பம். அதில் ஆண்மகனாக பிறந்து பள்ளி படிப்பே இல்லாமல் இருந்து அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து ஒரு ஞான சிங்கமாகவே அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த ஞான சிங்கத்தின் குரல், ஏ மனிதனே, உன்னையே நீ அறிவாய், உலகத்தை அறியும் முன் உன்னையே நீ அறிவாய், உலகம் உன்னிலிருந்தே உண்டானது, உலகத்தை அறியும் முன் உன்னையே நீ அறிவாய். யார் எதை சொன்னாலும் அவர் சொன்னார், இவர் சொன்னார், எவர் சொன்னார் என்றும் அதை அப்படியே நம்ப வேண்டாம். ஏன், எதற்கு, எப்படி என்று அறிவிக்கொண்டு அலசி பார்த்து உள்ளதை கொள்ளவும் அல்லாததை தள்ளவும். மரணத்தைக் கண்டு அஞ்சாதே, அதர்மத்தைக் கண்டே அஞ்சு. அதர்மம்தான் மக்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது. இப்படி சாக்ரட்டிஸ் மக்களிடத்திலே அவர் பிரச்சாரம் பண்ணி கொண்டு வருகின்றார். ஏன் அப்படி அவர் பிரச்சாரம் பண்ணுகின்றார் என்றால், அந்த கிரேக்க தேசத்திலே 3 லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள். அந்த 3 லட்சம் மக்களும் தெய்வ பக்தி உள்ள மக்கள். அந்த தெய்வ பக்தி உள்ள மக்கள் 3 விதமான தெய்வங்களை வணங்கி வாழ்ந்து வருகின்றார்கள். தெய்வ பக்தி மிகுந்த மக்கள்
பொற்காசுகளும் வெள்ளி நாணயங்களும் பணமாகவும் தெய்வத்துக்கு அளவில்லாம காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். இன்னும் சில செல்வந்தர்கள் நிலங்களை எழுதி வைக்கிறாங்க. இந்த நிலங்களையும் இந்த காணிக்கையும் அந்த ஏதோசன் நாட்டிலே, கிரேக்க தேசத்திலே ஏதோசன் நாட்டிலே அரசுக்கு உட்பட்டதில் 3 குழுவாக அதில் பிரிக்கிறார்கள். ஒரு குழு ஞானி என்றும், ஒரு குழு அரசியல் செல்வாக்கு என்றும், இன்னொரு குழு பிரதிநிதி என்ற ஒரு குழு. இந்த 3 குழுவும் இந்த காணிக்கைகளை எல்லாம் இந்த 3 குழு சரியா பங்கிட்டுக்குவாங்க. இந்த நிலங்களையும் இந்த 3 குழுவே பங்கிட்டுக்குன்னு இவர்களுடைய குடும்பத்தை மட்டும் செல்வ சீர்வு செழிக்க இவங்க வாழறாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்வதில்லை. இந்த 3 குழுவில் ஏதாவது ஒரு குழுக்காரனை ஒருவன் மதிக்கலைன்னா அவங்கள அந்த நீதி சபையில் கொண்டு வந்து நிற்க வச்சிடுவாங்க. நிற்க வச்சு குற்றஞ்சாட்டப்பட்ட நிறுத்தினால் இந்த 3 குழு அந்த 3 பேரும் ஒரே முகமாக நின்று அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். இந்த 3 குழுவில் இருந்து குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்கு ஒருத்தர் கூட பரிந்து பேச மாட்டார்கள். அபராதம் விதிப்பதோ, சிறை தண்டனை விதிப்பதோ அல்லது மரண தண்டனை விதிக்கணும். அந்த கிரேக்க நாட்டில் விஷம் கொடுத்துத்தான் மரண தண்டனையை நிறைவேற்றுவார்கள். இப்படித்தான் அந்த நாட்டில் ஆட்சியை அமைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த 3 குழுல எந்த குழுவில் சேர்ந்த ஒருவனுக்கு மதிக்கலைன்னாலும் அல்லது பழி வாங்கணும் என்ற ஒரு எண்ணம்னாலும் நீதி சபையில் நிற்க வச்சுட்டு இந்த 3 குழு ஒருமுகமாக நின்று அவனை தண்டிப்பாங்க. அபராதம் விதிப்பது, சிறை தண்டனை வைப்பது அல்லது மரண தண்டனை விதிப்பது. இப்படி அந்த அரசாங்கத்தில் நடக்கும்போது தான் இதைத்தான் அந்த சாக்ரட்டிஸ் பார்த்து 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 பொறுக்க முடியாமல் மக்களுக்கு இடையில இப்படி அவரை பிரச்சாரம் பண்ணுகின்றார்கள். சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் வெந்நீர் விட்டு வேறற களைந்து விட்டு அதர்மத்தையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு மதத்தின் பெயரை சொல்லிக்கொண்டும் தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டும் பொய்யையும் புழுகையுமே மூலாதாரமாக வைத்துக்கொண்டு மக்களை சிந்திக்கவும் செயல்படவும் விடாமல் செம்மறி ஆட்டுக்கூட்டம் போல மக்களை நடத்தி கொண்டும் நான் அரசியல் செல்வாக்கு உள்ளவன் என்றும், நான் அறிவாளி என்றும், நான் பிரதிநிதி என்றும் தங்களுக்கு தாங்களே முத்திரை குத்திக்கொண்டு மண்ணுக்கும் மின்னுக்கும் தாவி குதித்து தம்பட்டை அடிக்கும் அந்த போலி வேடதாரிகளும் இந்த போலிகளின் முக்காட்டையும் மக்களுக்கு மத்தியிலே கிழித்தெறிய வேண்டும் என்று சீறி வீறி கொண்டு எழுந்தது சாக்ரட்டிஸ். அவருடைய 40வது வயசுல தான். அதைத்தான் தெய்வம் நீதி கொண்டிட 40ஆம் ஆண்டு என்று அங்கே காட்டுகின்றார். இந்த தமிழ் வித்தானது அந்த நியாயத்தையும் நீதியும் எடுத்து பேசுவதற்கும் அந்த 40 வருஷத்தை காட்டுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இதுவுக்கும் இதை 40 வருஷமாக காட்டுறாங்க. இன்னும் நம் தேவன் நடத்திய பல 40 வருஷத்தில் அழிவும் அற்புதத்தையும் நிறைய இருக்குது. இதையெல்லாம் நாம் எடுத்து ஏன் இங்கு பேச வேண்டியதாக இருந்தால் நம் தேவபுரானுடைய முகமுக தரிசனையை விட்டு மறைந்து சுமார் 38 வருஷம் முடிஞ்சு போச்சு. 39 அடுத்து காலம் வைக்க போகிறோம். அடுத்து இருப்பது ஒரே ஒரு வருஷம்தான். 40 வருஷத்துக்கு நம்முடைய சத்தியவேத பிரகாரம் பார்த்தோம்னா 40 வருஷத்தில் ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்படும். இன்று இந்த மெய்வழி மாநாட்டை கூட்டி நாம் ஒருவருக்கொருவர் முகமுகமாக பார்த்து பேசி நாம் தேவனுடைய கட்டளையை கை கொண்டு இருக்கிறோமா அல்லது கை கொள்ளாமல் கொஞ்சம் தவறி இருக்கிறோமா என்று ஒருவருக்கொருவர் நாம் முகம் பார்த்து பேசும்போது நமக்கே ஒரு மாற்றம் இருக்கும். நாம் மாறலைன்னு நம்ம எண்ணிட்டு இருக்கோம். மாறாததும் நல்லது தான். அப்படி மாறி இருந்தாலும் நாம் ஒருவருக்கு நாம் ஒரு நேசமாக இருக்கணும் என்று தான் இந்த 40 வருஷத்தை நான் தெளிவாக எடுத்து பேசுகிறேன். இப்போ பாருங்க, இந்த 40 வருஷமே நாம் எடுத்துக்க சொல்ல 1973ஆம் வருடத்தில் தான்
நான் இந்த என் தேவனுடைய சபையில் கார்த்தி மாதம் திருவிழாவில் தான் நான் அங்கத்தினராக என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எடுத்து பார்த்தா எனக்கு 40 வருஷம்தான் பூர்த்தி ஆகியிருக்குது. 40 வருஷம்தான் எனக்கு பூர்த்தி ஆகியிருக்கிறது நான் இந்த மெய்வழி சபையில் சேர்ந்து. இந்த 40 வருஷத்தில் நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். இந்த 40 வருஷத்தில் நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். அது என்னால் மறுதலிக்க முடியாததும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான ஒரு உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். அது என்னவென்றால், இந்த 40 வருஷமாக என் தேவனுடைய வல்லமையும், இந்த 40 வருஷமாக என் தேவனுடைய மகிமையும், என் தேவனுடைய கருணையும் இந்த 40 வருஷமாக நான் தெரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். அந்த உண்மையை தெரிந்து தான் இங்கு பேசுகின்றேன். அந்த உண்மையை நன்றாக அறிந்து தெரிந்து தான் இங்கு பேசுகின்றேன். மெய்யாகவே பூலோகம் உள்ளளவும் பொய் கருகி மெய்வாழ மெய்யாகவே மெய்வழி மாநாட்டின் சிறப்பு சிவப்பும் வெளுப்பும் கலப்பு சாலை குணக்கண்ணி பொறுப்பு பேச அழைத்தது வாய்ப்பு பேசியது தமிழின் விரிவரிஷிப்பு சாலை தமிழின் துடிப்பு 69 சாதிப்பு சிரசிலணிந்தது சிவப்பு உணர வேண்டும் பொறுப்பு தேவையில்லை எனக்கு படிப்பு கேட்டவர்க்கு திகைப்பு ஆண்கள் முகத்தில் சிரிப்பு பெண்கள் முகத்தில் புன்னகைப்பு பல பேருக்கு பூரிப்பு சில பேருக்கு வெறுப்பு அதற்கு நான் அல்ல பொறுப்பு அறிந்து உரைப்பது சாலை தமிழின் சிறப்பு அறியாமல் பிதற்றுவது வாய் கொழுப்பு மெய்யினிட பிறப்பு மேதினியில் பரப்பு சிங்கத்தமிழின் தலைப்பு என் நாளம் மாறா நினைப்பு மெய்வழி சுப்பிரமணியின் தமிழ் தொகுப்பு நிறைவு செய்கின்றேன் முத்தி பேர் உரைப்பு அரங்கொழும் தமிழ் பகர்வேறிட்ட அரண் இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் ஆகிய என் ஞான பிதா மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அருளால் சாலை தமிழ் பேருரை மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்றி செய்யதே அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்றி செய்யதே அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்றி செய்யதே குமரி வெங்கடத்திடை அமரும் தெய்வப்பதியே தமிழே கமழும் தென்றி செய்யதே குமரி வெங்கடத்திடை அமரும் தெய்வப்பதியே வாருங்கள் பிறவியரே தரம் தென்றி செய் வாருங்கள் பிறவியரே. தமிழ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மெய்ஞான மகத்துகளில் அவர் ஒருவர். அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதான். அப்போ அவருடைய ஆஷான் என்னவா ஆக்கியிருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்ப்போம். ஏன் இதை சொல்றேன்னா, வால்மீகி ரிஷி வழிப்பறி செய்து கொண்டிருந்தவர் ரிஷியானார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, சுப்பிரமணிய கவுண்டர் பள்ளி ஆரம்ப பள்ளி இறுதி வகுப்பு கூட அவர் படிக்க தெரிந்தார். ஆண்டவர்கள் எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று எண்ணும்போது இதான் மெய்க்கேள்வி. நம்ம எல்லாம் எவ்வாறு ஒவ்வொருத்தரும் ஒரு புதைந்து கிடக்கிறதனுடைய ஆர்வம், தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது, அதில் அந்த ஆர்வம் வளருது. ஆக தமிழ்னா என்ன, 40 ஆண்டுகளுக்கு என்ன வரும், அப்படி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கார். பாராட்டக்குரியது. ஆண்டவர்கள், நம்ம ஆண்டவர்கள் தமிழை பற்றி ஒரு சில வாக்கியம் இருக்கு. அதை மட்டும் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு முன்னால் அதை வாய்ச்சி கேட்டான்னு நினைக்கிறேன். யமமட ரச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழி சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். தமிழின் முழு பலமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்குதான். அது அறிய
சாதி மதங்களின் தீராத கொடும்பகையின் ஆறாத கோர நெஞ்சை முறித்தெறிந்து தெய்வீக சைவ அலங்காரத்தில் சீரோங்க பிறப்பித்து 69 ஜாதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒத்த உயிர்ப்பிறவியராய் உத்தமராய் உள்ளன்புடம் இன்று கண்காண வாய்த்துள்ளது எம்பெருமான் அவர்களின் சாலை தமிழ். தமிழ் என்றால் இனிமை என்கிறார்கள். வாயுணர்விலேயே கிடக்கின்ற இவர்களுக்கு கரும்பு இனிக்கிறது அல்லது கற்கண்டு இனிக்கிறது என்று சொன்னால் அது சரி. தமிழின் சுவையானது அறிவின் சுவையாயிற்றே. அறிவிருக்கும் தளமறியாமல் அறிவதனைக் கண்டு அறிவதை கொண்டு அறிவது அறியாமல் வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவோர்களுக்கு தமிழின் சுவையும் அதன் பலனும் எப்படி தெரியும்? இவருடைய நினைவோ இவருடைய துலத்தை விட்டு புறத்திலேயே திரிந்து அலைகிறது. இவர்கள் என்றைக்கு தங்கள் அகமிய உலகில் நுழைந்தார்கள்? அகமிய உலகில் பாய்ந்து அறிவித்தலமேறி அங்குள்ள அமுத கலசத்தை கைப்பற்றி அருந்த வல்லவர்களுக்கல்லவா தமிழ் இனிக்கும், மற்றவர்களுக்கு தமிழ் இனிக்காது. இப்படி உலகமெல்லாம் தமிழின் சுவையை அறியாமல் போகின்ற நிலையில் தமிழின் சுவை மாத்திரமல்ல அதன் முழு வல்லவமும் எம்பெருமான் அவர்களுக்கு கிடைத்தது. அதை கொண்டுதான் இந்த உலகமெல்லாம் கண்டு அஞ்சு கழிகிற எமனுடைய கொடிய வல்லவத்தை முறியடிக்கிறார்கள். எம்பெருமான் அவர்களை ஏற்றுக்கொண்ட யாவராயினும் எமமுடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை சிரசில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது எம்பெருமான் அவர்களின் மெய்வழி சாலை தமிழ்.